ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க புஜ்ஜுமா. ஒரு இருண்ட அறையின் மூலையில் அந்த சிறிய மெழுகுவர்த்தி அமைதியாக காத்திருந்தது. தன்னை சுற்றி இருந்த பெரிய விளக்குகளை பார்த்து அது ஒருபோதும் பொறாமைப்பட்டதே கிடையாது. தனது உருவம் சிறியதாக இருந்தாலும் தன்னுள் ஒரு பெரிய பேரொளி ஒளிந்திருப்பதை அது உணர்ந்திருந்தது. காலத்தின் சுழற்சியில் ஒரு நாள் தனக்கான சந்தர்ப்பம் தேடி வரும் என்று அது நம்பியது. அந்த நம்பிக்கைதான் அதன் மெழுகு உடலுக்கு ஒரு வலிமையான உறுதியை தந்தது. வெளிச்சமில்லாத அந்த அறையில் அது ஒரு மௌனமான தவத்தில் இருந்தது. எப்போது தான் எரிய போகிறோம் என்ற எதிர்பார்ப்பு அதன் திரியில் துடித்தது. திடீரென்று ஒரு நாள் அந்த அறையின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருள் சூழ்ந்து கொண்டது. அந்த வீட்டின் உரிமையாளர் இருட்டில் தடுமாறி மெழுகுவர்த்தியை தேடி அங்கே வந்தார். ஒரு சிறிய தீக்குச்சியின் துணையில் மெழுகுவர்த்தியின் திரியில் உயிர் சுடர் ஏறியது. அந்த முதல் நொடியில் ஏற்பட்ட வெப்பம் அதன் உடலை மெல்ல மெல்ல உருக்க தொடங்கியது. ஆனாலும் அந்த சிறிய சுடர் அந்த இருண்ட அறையை மெல்ல வெளிச்சமாக்க தொடங்கியது. இருளை விரட்டும் அந்த போரில் மெழுகுவர்த்தி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. அதன் வெளிச்சம் சுவர்களில் அழகான நிழல்களை உருவாக்கி ஒரு புதிய ரகசியத்தை சொன்னது. மெழுகுவர்த்தி எரிய தொடங்கியதும் அந்த அறையில் இருந்த பயம் மெல்ல விலகியது. ஒரு சிறிய சுடரால் இவ்வளவு பெரிய இருளை விரட்ட முடியுமா என்று அது வியந்தது. தன்னை உருக்கி கொண்டு பிறருக்கு வெளிச்சம் தருவதில் ஒரு தனி ஆனந்தம் இருந்தது. மற்றவர்களுக்கு பயன்படும் போது உண்டாகும் திருப்தியே வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்றுணர்ந்தது. மெழுகு உருகி கீழே விழுந்தாலும் சுடர் மேநோக்கி உயர்வதிலேயே குறியாக இருந்தது. வழிகள் இருந்தாலும் லட்சியம் உறுதியாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு அது சான்றானது. தியாகம் என்பது மற்றவர்களுக்காக வாழ்வது மட்டுமல்ல, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதுமாகும். திடீரென்று ஜன்னல் வழியாக ஒரு பலமான காற்று அறைக்குள் நுழைய முயற்சித்தது. மெழுகுவர்த்தியின் சுடர் காற்றில் அலைபாய்ந்து அணைய போவது போல் நடுங்க தொடங்கியது. அந்த நொடியில் மெழுகுவர்த்தி தன் முழு பலத்தையும் திரட்டி அணையாமல் போராடியது. சவால்கள் வரும்போதுதான் ஒருவருடைய உண்மையான பலம் என்னவென்று உலகிற்கு தெரிய வரும். காற்று எவ்வளவு பலமாக வீசினாலும் சுடரின் உறுதி அதைவிட பலமாக அங்கே இருந்தது. போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில் நிலைத்து நிற்பதுதான் ஒரு வெற்றியாளனின் மிகச்சிறந்த அடையாளம். மெழுகுவர்த்தி அணையாமல் நின்றது. இருளை மட்டுமல்ல, காற்றையும் எதிர்த்து நின்று ஜெயிச்சது. மெழுகுவர்த்தி உருக உருக அதன் உயரம் குறைந்து கொண்டே வருவதை அது கவனித்தது. ஆனால் அது எதற்கும் கவலைப்படாமல் தனது பிரகாசத்தை இன்னும் அதிகமாக்கி கொண்டது. காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். நமது ஆயுளும் மெழுகுவர்த்தி போலதான் தேய்ந்து கொண்டே போகும். ஆனால் நாம் இருக்கும் வரை எவ்வளவு வெளிச்சத்தை பரப்புகிறோம் என்பதே முக்கியமானது. உயரம் குறைவதை எண்ணி வருந்துவதை விட இருளை குறைப்பதில் கவனம் செலுத்தியது. ஒவ்வொரு துளி மெழுகும் ஒரு தியாகத்தின் அடையாளமாக தரையில் விழுந்து உறைந்தது. வாழ்க்கை பயணத்தில் இழப்புகள் இருந்தாலும் நாம் தரும் நன்மைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த அறையில் இருந்த ஒரு சிறிய குழந்தை மெழுகுவர்த்தியின் ஒளியில் படிக்க தொடங்கியது. மெழுகுவர்த்திக்கு இப்போது ஒரு பெருமிதம் ஏற்பட்டது. தான் ஒரு அறிவுக்கு துணையாகிறோம் என்று, கல்வி என்ற ஒளியை ஏற்றுவதற்கு தான் ஒரு கருவியாக இருப்பதை எண்ணி மகிழ்ந்தது. ஒரு சிறிய வெளிச்சம் ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்பதை அது கண்டது. தனது ஒவ்வொரு கணமும் அர்த்தமுள்ளதாக மாறுவதை எண்ணி மெழுகுவர்த்தி இன்னும் பிரகாசித்தது. நாம் செய்யும் சிறிய உதவி ஒருவருடைய வாழ்க்கையே மாற்றும் வல்லமை கொண்டது. அந்த சிறுவனின் கண்களில் தெரிந்த ஆர்வம் மெழுகுவர்த்திக்கு ஒரு புது தெம்பை தந்தது. மெழுகுவர்த்தியின் அருகே இருந்த ஒரு விலை உயர்ந்த வைரக்கல் அதன் ஒளியில் மின்னியது. வைரக்கல்லுக்கு தனிப்பட்ட ஒளி கிடையாது. அது மெழுகுவர்த்தியின் ஒளியை பெற்று ஜொலித்தது. உலகமே வியக்கும் வைரத்திற்கே தான் ஒளியை தருகிறோம் என்பது மெழுகுவர்த்திக்கு தெரிந்தது. பெரிய அந்தஸ்து உடையவர்களுக்கு கூட சாதாரண மனிதர்களின் உதவி தேவைப்படும். நாம் யாரையும் தரம் தாழ்ந்து நினைக்க கூடாது என்பதற்கு இதுவே சிறந்த எடுத்துக்காட்டு. மெழுகுவர்த்தி அமைதியாக தன் பணியை செய்ததால் வைரம் இன்னும் அழகாக தெரிந்தது. தன்னலமற்ற சேவை எப்போதும் மற்றவர்களை உயர்த்தி அழகு பார்க்கும் ஒரு கலை. இரவு நீண்டு கொண்டே போனது. மெழுகுவர்த்தியும் பாதியாக குறைந்து விட்டது. அதன் திரி இப்போது கருகி இருந்தாலும் சுடர் மட்டும் இன்னும் பொன்னிறமாக எரிந்தது. உடல் தளர்ந்தாலும்
உள்ளத்தின் உறுதி குறையக்கூடாது என்ற உண்மையை அது உணர்த்தியது. நாம் களைப்படையும் தருணத்தில்தான் இன்னும் அதிக கவனத்துடன் இலக்கை நோக்கி ஓட வேண்டும். பாதையில் நிறுத்துவது வெற்றியாளரின் குணமல்ல, இறுதி வரை போராடுவதே வீரமாகும். மெழுகுவர்த்தியின் தியாகம் அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் நிறைந்திருந்தது. அமைதியாக எரிந்தாலும் அது அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அறையின் ஜன்னலுக்கு வெளியே நட்சத்திரங்கள் மின்னுவதை மெழுகுவர்த்தி பார்த்தது. வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களுக்கு தான் ஒரு சிறிய போட்டி என்று அது நினைத்தது. நட்சத்திரங்கள் தூரத்தில் இருந்தாலும் தான் அருகில் இருந்து மனிதர்களுக்கு உதவுகிறோம் என்று மகிழ்ந்தது. பெரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் சிறிய காரியங்களை சிறப்பாக செய்வதே மேன்மை. எல்லாராலும் சூரியனாக ஜொலிக்க முடியாது, ஆனால் ஒரு மெழுகுவர்த்தியாக இருக்க முடியும். அருகில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் தருவதே ஒரு மனிதனின் முதல் கடமையாக இருக்க வேண்டும். அந்த நட்சத்திரங்களின் ஒளிக்கு இணையாக தனது சிறிய சுடரை அது கருதியது. மெழுகுவர்த்தியின் ஒளி சுவரில் இருந்த ஒரு பழைய புகைப்படத்தின் மேல் விழுந்தது. அந்த புகைப்படத்தில் இருந்தவர்கள் மெழுகுவர்த்தியின் ஒளியில் புன்னகைப்பது போல் இருந்தது. பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் ஒரு கருவியாக தான் இருப்பதை அது உணர்ந்தது. இருளில் மறைந்திருந்த உறவுகளின் முகங்கள் அந்த ஒளியில் மீண்டும் உயிர் பெற்றன. வெளிச்சம் என்பது வெறும் ஒளி அல்ல, அது நம்பிக்கையும் பாசமும் கலந்த ஒரு உணர்வு. மெழுகுவர்த்தியின் மங்கலான ஒளி அந்த அறைக்கு ஒரு தெய்வீக தன்மையை தந்தது. எத்தனையோ கதைகள் அந்த வெளிச்சம் மௌனமாக அங்கே பகிர்ந்து கொண்டது. மெழுகுவர்த்தி இப்போது தரையை நெருங்கி கொண்டிருந்தது. அதன் இறுதி நேரம் வந்தது. ஆனாலும் அதன் ஒளியில் ஒரு துளி கூட மங்கல் ஏற்படாமல் இன்னும் பிரகாசமானது. முடிவை எண்ணி பயப்படாமல் அந்த முடிவை ஒரு முத்தாய்ப்பாக மாற்ற வேண்டும். எந்த ஒரு செயலும் தொடங்கும் போது இருக்கும் வேகத்தை விட முடியும் போது அதிக வேகம் வேண்டும். தனது கடைசி துளி மெழுகு வரை அது நேர்மையாக உழைக்க உறுதி பூண்டது. விடைபெறும் தருணத்தில் ஒரு சிரிப்போடு பிறருக்கு பயன்படுவது ஒரு உன்னதமான பண்பு. மெழுகுவர்த்தி தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு பாடமாகவே அங்கே எரிந்து நின்றது. திடீரென்று அந்த அறையில் மீண்டும் மின்சாரம் வந்து பெரிய விளக்குகள் எரிந்தன. மெழுகுவர்த்தியின் அவசியம் இப்போது அங்கே இல்லாமல் போனது. ஆனால் அந்த வீட்டின் உரிமையாளர் ஓடி வந்து மெழுகுவர்த்தியை அணைக்காமல் பார்த்தார். இக்கட்டான நேரத்தில் உதவிய மெழுகுவர்த்தியை அவர் ஒரு நன்றியுடன் கவனித்தார். விளக்குகள் வந்தாலும் மெழுகுவர்த்தியின் ஒளியில் இருந்த அந்த தனி அழகு எதற்கும் வராது. உதவி செய்தவர்களை மறக்காமல் இருப்பதே ஒரு சிறந்த மனித பண்பாகும். மெழுகுவர்த்தி இப்போது ஒரு வெற்றியாளராக அந்த மேஜையின் மேல் நின்றது. மெழுகுவர்த்தி அணைக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு நிமிடம் தன் பயணத்தை திரும்பி பார்த்தது. தான் ஒருபோதும் இருளை கண்டு பயந்ததில்லை என்ற திருப்தி அதற்கு இருந்தது. எத்தனையோ காற்றுகளை எதிர்த்து நின்று தன் சுடரை காப்பாற்றிய பெருமை அதற்கு இருந்தது. ஒரு சிறிய திரியும் ஒரு சிறிய துளி மெழுகும் சேர்ந்து ஒரு வரலாற்றை படைத்தன. உருவத்தால் சிறியது என்று ஒதுக்கியவர்களுக்கு தன் செயல்களால் பதில் சொன்னது. நம்பிக்கை இருந்தால் எவராலும் எதையும் சாதிக்க முடியும் என்பதே அதன் வாழ்க்கை பாடம். மெழுகுவர்த்தியின் பயணம் முடிவுக்கு வந்தாலும் அதன் ஒளி அனைவர் மனதிலும் இருந்தது. வீட்டு உரிமையாளர் மெதுவாக குனிந்து மெழுகுவர்த்தியின் சுடரை அணைத்தார். ஒரு சிறிய புகை மட்டும் மேலே எழுந்து காற்றில் மெல்ல கரைந்து போனது. அந்த அறையில் இப்போது பெரிய விளக்குகள் இருந்தாலும் மெழுகுவர்த்தி தந்த அமைதி அங்கே இல்லை. தியாகம் செய்தவர்களின் வெற்றி அவர்கள் இல்லாத போதும் பேசப்படும் என்பதற்கு இது சாட்சி. மெழுகுவர்த்தி மறைந்தாலும் அது தந்த வெளிச்சத்தின் தாக்கம் அந்த அறையில் நீடித்தது. நாம் செய்யும் நற்செயல்கள் நாம் மறைந்த பிறகும் இந்த உலகத்தில் வாசம் செய்யும். மெழுகுவர்த்தி இப்போது ஒரு மௌனமான சாதனையாக அங்கே ஓய்வெடுத்தது. மறுநாள் காலையில் எஞ்சியிருந்த அந்த மெழுகு துண்டுகளை உரிமையாளர் பத்திரப்படுத்தினார். ஒரு மெழுகுவர்த்தி முடிந்து போனாலும் அதன் கதை பலருக்கு தன்னம்பிக்கை தந்தது. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாகும். மீண்டும் ஒரு முறை திரியை வைத்தால் அது புதிய வெளிச்சத்தை தரும் வல்லமை கொண்டது. விடாமுயற்சியும் தியாக உணர்வும் இருந்தால் எந்த இருளையும் நம்மால் வெல்ல முடியும். இந்த உலகிற்கு தேவைப்படும் பெரிய சூரியன்கள் மட்டுமல்ல, உங்களை போன்ற மெழுகுவர்த்திகளும் தான். உங்கள் பயணமும் இந்த மெழுகுவர்த்தி போல பலருக்கும் வெளிச்சம் தரட்டும்.
இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.